ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கான ஜென்ரல் அவேர்னஸ் சீரிஸோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செட். இதில் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹவு டு லேர்ன் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரை தியரியாக படிக்கிறத விட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் செட் அண்டு குவிஸஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம படித்ததை நல்லா மெமரியில் வச்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 1 கிலோபைட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் பைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோபைட் எத்தனை பைட்னா 1024 பைட்ஸ் தான் ஆன்சரு. இது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைட், அடுத்து கிலோபைட்டு, அடுத்து மெகாபைட்டு, நெக்ஸ்ட்டு ஜிகா, டெரா, பெட்டா, எக்ஸா, ஜெட்டா பைட், இப்படி தான் வரும். இது எப்படி நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிலோவுக்கு மெகாவுக்கு கிலோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஎம் அது கிலோ மெகான்னு வந்துடும். அடுத்து ஜிகாக்கும் டெராக்கும் ஜிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத் டைட்டன்ஸ் நம்ம ஐபிஎல் டீமை வச்சு ஜிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பெஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேஎம் ஜிடி பெஸ் இப்படி தான் அடுத்தடுத்து வரும். அப்போ அவங்க கேட்குறது 1 கிலோபைட் வந்து எத்தனை பைட்டுன்னு கேட்டாங்கன்னா 1024. அதே மாதிரி 1 மெகாபைட் எத்தனை கிலோபைட் அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் அதுவுமே 1024. இப்படி தான் அடுத்தடுத்து உள்ளது முன்னாடி உள்ளதுக்கு ஃபாலோ ஆகி வரும். அதை வச்சு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ மெட்டலாய்டுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல மெட்டலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து போத் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மெட்டலுக்கானதும் நான் மெட்டலுக்கான 2 ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கிறது தான் மெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னா, போரான், அப்புறம் ஜெர்மானியம், அர்சனிக்கு, ஆன்டிமனி இப்படி இருக்குது. அதே மாதிரி சிலிக்கானும் வரும். ஆப்ஷன் டி சிலிக்கான் தான் இதுக்கான ஆன்சரு. லெட்டு, கோல்டு இது ரெண்டும் பார்த்தோம்னா மெட்டலு. புரோமின் இதில் உள்ளது நான் மெட்டல். இதுக்கான ஆன்சர், மெட்டலாய்டுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி சிலிக்கான். நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த விசிஷ்ட வைத்த பிலாசபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி ராமானுஜாச்சாரியா. விசிஷ்ட வைத்த ஃபிலாசபி இவங்க யாரை வழிபடுவாங்க அப்படின்னா, இவங்க ஃபிலாசபியில் பிரம்மாவை. அதுவே விஷ்ணு சுவாமி அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறது. இவர் யார் அப்படின்னா, இவங்களோட ஃபிலாசபி நரசிம்மாவை வழிபடுறது. நரசிம்ம தேவா அவங்கள வழிபடுறதை பற்றின ஃபிலாசபி தான் இவங்களுக்கானது. மாதவாச்சாரியா அப்படின்றவங்க டுயல் ஃபிலாசபி கொண்டவங்க. டுயல் ஃபிலாசபி அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமன் சோலும் டிவைன் சோல் ரெண்டுமே வந்து தன்னிச்சையான என்டிட்டி அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த மாதவாச்சாரியாவோட ஃபிலாசபியாக இருக்கும். நிம்பர்கா ஃபிலாசபி இவங்க என்ன அப்படின்னா, டுயல் நான் டுயலிசம். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னிச்சையாக இருக்கிறதுன்றது வேற, அப்புறம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, இண்டிவிஜுவல் சோலுக்குமே நம்ம சுப்ரீம் ரியாலிட்டிக்குமே டிஃப்ரென்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃபிலாசபி சொல்லியிருப்பாங்க. அதுதான் நிம்பர்காவோட ஃபிலாசபி. இவங்க கேட்டிருக்கிறது விசிஷ்ட வைத்த ஃபிலாசபி. இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, ராமானுஜாச்சாரியா. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம் அனிமேலியான்னு கேட்டிருக்காங்க. கிங்டம் அனிமேலியாவில் எதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி மெட்டோசோவான்னு வரும். புரோட்டோசோவா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன் செல்டு ஆர்கானிசம். ஒன் செல்னா என்ன? சிங்கிள் செல்லு. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னா, அமீபா, யூக்ளினா இதெல்லாமே வந்து புரோட்டோசோவாவில் வரும். குயானோசோவா அப்படின்றது ஃபைலம் யூகேரியாட்ஸில் வரும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கியானோ ஃப்ளாஜெல்லேட்டோ அப்புறம் அனிமல்ஸும் கலந்து வரும். பிப்பியன்ஸ் அப்படின்றது பொதுவாக ஃப்ராகை சொல்கிறது. அதுவே கியூலெக்ஸ் பிப்பியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மஸ்கிட்டோ.
இவங்க கேட்டிருக்கிறது எது வந்து கிங்டம் அனிமேலியாவில் வரும்னு கேட்டிருக்காங்க. கிளாஸிஃபை பண்ணி வர்றது ஆப்ஷன் பி மெட்டோசோவா. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஏபயாட்டிக் காம்பனன்ட். இதில் எது ஏபயாட்டிக் காம்பனன்ட் கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் டி க்ரீன் பிளான்ட்ஸ் தான் ஏபயாட்டிக் காம்பனன்ட் கிடையாது. ஏன்னா இது பயாட்டிக் காம்பனன்ட்ஸில் வந்துடும். பயாட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது லிவிங், எல்லாமே லிவிங் ஆர்கானிசமாக இருக்கக்கூடியது அண்ட் லிவிங் திங்ஸாக இருக்கக்கூடியது. வாட்டர், சாயில், சன்லைட் இதெல்லாமே ஏபயாட்டிக், ஏன்னா எல்லாமே நான் லிவிங்கில் வர்றது. அவ்வளோதான். நாட் அண்ட் ஏபயாட்டிக் காம்பனன்ட். இந்தியா சயின்டிஃபிக் மிஷன் டு அப்சர்வ் அண்ட் ஸ்டடி த சோலார் கொரோனா இஸ் கால்ட். ஏபயாட்டிக் காம்பனன்ட் கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக் மிஷன் எது வந்து சோலார் கொரோனா பற்றி ஸ்டடி பண்ணதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆதித்யா L1. இதுதான் சன்னை பற்றின ஸ்டடி, அதான் சோலார் கொரோனா உள்ளது, அதுக்காக அனுப்புனது. இதுதான் இந்தியாவோட வாட்டர், சாயில், சன்லைட் இதெல்லாம் சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன், ஏன்னா எல்லாமே நான் லிவிங்கில் வர்றது. டு ஸ்டடி அவ்வளோதான் சன்னு. அப்புறம் சேட்னோ அப்படின்றது சேட்டிலைட் நேவிகேஷன், அதோட ஃபுல் ஃபார்ம் சேட்டிலைட் நேவிகேஷன். இது வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்கும் பெஸ்ட் ரூட் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சேட்னோ அப்படின்றது. அடுத்து ஆப்ஷன் சி அஸ்ட்ரோசாட் அப்படின்றது இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் மல்டிவேவ்லென்த் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி தான் இந்த அஸ்ட்ரோசாட்டுன்றது. இது லான்ச் பண்ணது 2015. சந்திராயன் பார்த்தோம்னா சந்திராயன் 1 அப்படின்றது 2008 லான்ச் பண்ணது. சந்திராயன் 3 வந்து 2023 பண்ணது. அடுத்து 4க்கான செட் பண்ணி வச்சுருக்க டார்கெட் இயர் 2027. எதுக்காக அப்படின்னா மூணில் உள்ள சாம்பிள்ஸ் எர்த்துக்கு கொண்டு வர்றதுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு த டவுன்ஃபோல்ட் இன் எ ராக் இஸ் நோன் அஸ். டவுன்ஃபோல்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சின்க்ளைன் தான் டவுன்ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஆன்டி சின்க்ளைன் அப்படின்றது அப்ஃபோல்டை குறிக்கிறது. பேக்லைன் அப்படின்னா லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எ டவுன்ஃபோல்டு தான் பேக்லைன். க்ரெஸ்ட் லைன் அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபோல்டடு ராக் லேயரில் உள்ளது தான் க்ரெஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு கேட்டிருக்காங்க. தாக்கியம் நேஷனல் பார்க் இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறது. பகல் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இது இருக்கிற இடம் தெலுங்கானா ஸ்டேட்டு. ஜல்தாபரா நேஷனல் பார்க் இது வெஸ்ட் பெங்கால். பல்பக்ரம் நேஷனல் பார்க் இது மேகாலயா. ஆல்ரெடி ட்ரிக்ஸோடு நம்ம 2 வீடியோ வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இந்த நேஷனல் பார்க்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து லார்ட் மகாவீராஸ் ஒரிஜினல் நேம் இஸ். மகாவீராவோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா வர்த்தமான மகாவீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24th திருத்தங்கா ஆஃப் ஜெயின் அண்டு ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம்னு இவரை தான் சொல்லுவாங்க. ஆனந்தா அப்படின்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. பிளிஸ் ஆர் ஜாய் அதுக்கான மீனிங்கு. சித்தார்த்தா அப்படின்றது புத்தாவோட நேமு, கௌதம புத்தா அவங்களது. அடுத்து சரிபுட்டா அப்படின்றவங்க யார் அப்படின்னா புத்தாவோட சீஃப் டிசிப்ளின், அதாவது புத்தாவோட ஃபாலோயர், அவங்க தான் சரிபுட்டா. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சேட்டிலைட் பேஸ்ட் ஆகுமெண்டேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ககன், அதுதான் ஆன்சரு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன், இதுதான் ஃபுல் ஃபார்ம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்யூரசி அவைலபிலிட்டியை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக.
ஜிபிஎஸ் மூலியமாக கொண்டு வந்தது தான் இந்த ககன்றது. டெவலப் பண்ணது, கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இஸ்ரோவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களும் சேர்ந்து. ககன் சக்தி அப்படின்றது என்ன அப்படின்னா இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மெகா எக்ஸசைஸ், அதுக்கான நேம் தான் ககன் சக்தி. ஜட்டன் அப்படின்றது விர்ச்சுவல் மியூசியம் பில்டர் சாஃப்ட்வேர். இது ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சிடாக் பூனே, இவங்க தான் கொண்டு வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நாக் அப்படின்றது ஆல் வெதர் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், அதுக்கு பேர் தான் நாக் மிசைல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி எத்திலின் தான் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறது. பியூட்டேன் அப்படின்றது நம்ம சிகரெட் லைட்டர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டரு, எல்பிஜி இதில் எல்லாமே பியூட்டேன் இருக்கும். கிரிப்டான் எதுக்கு அப்படின்னா லைட்னிங் லேசர் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபில்லர் கேஸாகவும் ஃப்ளோரசன் லைட்டில் அதுக்கும் கிரிப்டானை யூஸ் பண்ணுவாங்க. அமோனியா வந்து கலர்லெஸ் கேஸு. அக்ரிகல்ச்சரில் மெயினாக அக்ரியில் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. கேப்டவுன் அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல். சவுத் ஆஃப்ரிக்காவோட லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் கேப்டவுனு. ப்ளூஃபோம்டைன் அப்படின்றது ஜுடிஷியல் கேபிட்டல். டர்பன்றது ஜஸ்ட் ஒரு சிட்டி தான் சவுத் ஆஃப்ரிக்காவில். மொத்தம் 3 கேபிட்டல்ஸ் பார்த்துருக்கு. நெக்ஸ்ட்டு தி சாத் இ ப்ராஜெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. சாத் இ எதுக்கு வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி எஜுகேஷன் தான் இதுக்கான ஆன்சரு. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சஸ்டெய்னபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல் ஹைஃபன் எஜுகேஷன், இதுதான் இதுக்கான ஃபுல் ஃபார்மு. அதனால் எஜுகேஷன் இதிலே வந்துடுது ஆப்ஷன் சி. இது லான்ச் பண்ண இயர் 2017. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ப்ரைமரி அண்டு செகண்டரி எஜுகேஷனை எல்லாருமே ஸ்கில் மூலிமா இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கில் ப்ராக்டிஸ் மூலிமா அப்படின்னு கொண்டு வந்தால் தான் அந்த சாத் இ ப்ராஜெக்ட். அடுத்து இன்வெர்டிபிரேட்ஸ் டூ நாட் இன்க்ளூட். இதில் எது இன்வெர்டிபிரேட் கிடையாது அப்படின்னா ரெப்டைல்ஸு, ஏன்னா இது வெர்டிபிரேட் கேட்டகரியில் வரும். மிச்சம் 3மே இன்வெர்டிபிரேட்ஸ் தான். வெர்டிபிரேட் இன்வெர்டிபிரேட் இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா வெர்டிபிரேட்டுக்கு பேக் போன் இருக்கும், இது ஹேவிங் பேக் போனு. இன்வெர்டிபிரேட்னா நோ பேக் போன், அவ்வளோதான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைடர், இன்செக்ட்ஸ் எதனால வச்சுக்கலாம் இன்வெர்டிபிரேட்டுக்கு. அடுத்து வேர் இஸ் த சொஜில்லா டனல் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட், எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர் தான். இதுதான் வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டனல் ஏசியாவில். மொத்தம் கிலோமீட்டர் பார்த்தோம்னா 14.2 கிலோமீட்டர் இருக்கும். சொஜில்லா பாஸ் அதை கனெக்ட் பண்ணி வரும், அதனால தான் இதுக்கு சொஜில்லா டனல் ப்ராஜெக்ட்னு வச்சாங்க. இது ஸ்ரீநகர்லேருந்து லே வரைக்கும் போகும் கனெக்ட் பண்ணுறது. NH1லையும் வரும். அடுத்த கொஸ்டின், ஆப்ரேஷன் கிரீன்ஸ் இஸ் எ கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார். இது இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா சப்ளை ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் டாப்ஸ் கிராப்ஸ். டாப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, T ஃபார் டொமேட்டோ, O ஃபார் ஆனியன், P ஃபார் பொட்டேட்டோ. இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரேட் ஸ்டெபிலைசேஷனுக்காகவும் இந்த டாப்ஸ் ப்ராடக்ட் அந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து ஈல்டு அதிகப்படுத்துறதுக்காகவும் ஃபார்மர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த ஆப்ரேஷன் க்ரீன்றது. இது லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னா நவம்பர் 2016 லான்ச் பண்ணாங்க. அடுத்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோடு கம் ரயில் பிரிட்ஜ் கனெக்டிங் ஏசி அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் கால்டு தி.
இது என்ன அப்படின்னா போகிவில் பிரிட்ஜ். இதுதான் அசாம் அருணாச்சல் பிரதேசை கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்கஸ்ட் ரோடு கம் ரயில் பிரிட்ஜு. லென்த் எவ்வளோ அப்படின்னா 4.94 கிலோமீட்டரு. பிரம்மபுத்திரா ரிவர் மேலே இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. கோதாவரி பிரிட்ஜ் இது எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசில். ஹவுரா பிரிட்ஜு கொல்கத்தாவில் இருக்குது. பாம்பன் பிரிட்ஜு நம்ம ராமேஸ்வரம் மண்டபம் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜு தமிழ்நாட்டில். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஏன்சியன்ட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அபிதர்ம கோஷா. இதுதான் வந்து ஏன்சியன்ட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டு. இது எழுதினவர் வாசு பந்து அப்படின்றவர். விஷ்ணு புராணா அப்படின்றது 18 மகாபுராணாவில் ஒன்று. இது லார்டு விஷ்ணுவை பற்றி சொல்கிறது. அடுத்து ரித்து சர்மா அப்படின்றது இது வந்து போயம் காளிதாசா எழுதுனது. நேச்சரோட பியூட்டி அண்டு பீப்புளோட எமோஷன் அதை பற்றிலாம் இந்த ரித்து சம்ஹாரா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரகுவம்சம் அப்படின்றது ரகு டைனாஸ்டி அதை பற்றி காளிதாசா பாடினது தான். காளிதாசா பாடின சான்ஸ்கிரிட் போயம் அதுதான் ரகுவம்சம். அடுத்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிஹெச்சிபி இன் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டைனமிக் ஹாஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இதுதான். இது என்ன அப்படின்னா ஐபி அட்ரஸை கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவாக டைனமிக்காக செட் பண்ணிக்கிறோம். அதுதான் இதோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு த பெர்ரிங் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் தி பெர்ரிங் ஸ்ட்ரெயிட் எதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆர்டிக் அண்டு பசிபிக். இதுதான் பெர்ரிங் ஸ்ட்ரெயிட் கனெக்ட் பண்ணக்கூடியது. இந்தியன் ஓஷன் அண்டு ஜாவா சி இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் என்ன அப்படின்னா சுண்டா ஸ்ட்ரெயிட் அப்படின்றத இதை கனெக்ட் பண்ணுறது. மெடிட்டரேனியன் சீயும் அட்லாண்டிக் ஓஷன் இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட்டு ஜிப்ரால்டர் இந்த ஸ்ட்ரெயிட்டு. அப்புறம் அட்லாண்டிக் ஓஷனும் கல்ஃப் ஆஃப் ஹட்சன் இதை கனெக்ட் பண்ணக்கூடியது கனடாவில் ஹட்சன் இந்த நேம்லேயே இருக்கும் ஹட்சன் ஸ்ட்ரெயிட். அதுதான் அதை கனெக்ட் பண்ணுறது. அடுத்து ஹூ ரோட் த கிரேட் லிட்டரரி ஒர்க் மிருச்சகட்டிகா அப்படின்றது. இதை எழுதினது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுத்ரகான்றவங்க தான் மிருச்சகட்டிகா அப்படின்ற புக் எழுதினாங்க. காளிதாசா என்னெல்லாம் எழுதியிருக்காரு ஃபேமஸ் புக்ஸ் அப்படின்னா ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் இதெல்லாமே காளிதாசா எழுதினது. பாஷான்றவர் எழுதினது முக்கியமானது ஸ்வப்ன வசத்தவம். ஹர்ஷனா ஹர்ஷவர்தனா இவர் எழுதினது என்னெல்லாம் அப்படின்னா ரத்னவாளி, நாக நந்தா, பிரிய தர்ஷிகா இந்த மாதிரி புக்ஸ்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இதில் எது கிடையாது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கொத்தாரி கமிஷன். ஏன்னா இது எதை சம்மந்தப்பட்டதுன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. கொண்டு வந்த இயர் 1964. கொத்தாரி அப்படின்ற அவரோட சேர்மன்ஷிப்பில் கொண்டு வந்தது. புஞ்சி கமிஷன் இது எதுக்கு வந்தது அப்படின்னா ஸ்டேட்டோட ரைட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும், சென்டரோட ரைட்ஸை கம்மி பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்கானதையும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த புஞ்சி கமிஷன். சர்க்காரியா கமிஷன் இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அதில் கொஞ்சம் சிஸ்டமில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி இந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ராஜமன்னார் கமிட்டி இவங்க எதுக்கு அப்படின்னா ஃபினான்சியலுக்காக ஃபினான்சியல் பவர் ஸ்டேட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசி ராஜமன்னார் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மூணுமே பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது. இது வந்து டைரெக்டாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதான் கொத்தாரி கமிஷன், அது வராது.
அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ரிபப்ளிக்? ரிபப்ளிக் அப்படின்ற புக்குக்கு ஆத்தர் யார் அப்படின்னா, நான் அந்த பி வச்சு ஞாபகம் வச்சுருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிளாட்டோ. டிஎஸ் எலியாட், இவர் என்ன ஃபேமஸ் புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னா, வேஸ்ட் லேண்டு, 4 குவார்டட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. நான் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கேன்னா, வேஸ்ட் லேண்டில் குவார்டர்ஸ்குள்ளே எலி போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். லியோ டால்ஸ்டாய், இவர் எழுதுனது என்ன அப்படின்னா, வார் அண்டு பீஸ். இதுதான் மேஜர் புக்கு. இது இந்த டால்ஸ்டாவை நான் டால்ஸ்டாய்னு எடுத்திருந்தேன். டால்ஸ்டாய்னு வரும். அந்த சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்டு அடுத்து பீஸ் தேடி போய்க்கிறாங்க அப்படின்றத வச்சு இதை ஷார்ட்கட் வச்சுருந்தேன். ஜான் ரஸ்கின், இவர் எழுதின புக்ஸ்லாம் 7 லாஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், இது ஃபேமஸ் ஒர்க்ஸு. அப்புறம் ஸ்டோன்ஸ், இது அப்புறம் ஸ்டோன்ஸ் ஆஃப் வெனிஸ் ஸ்டோன்ஸ் ஆஃப் வெனிஸு, அப்புறம் அன்டு திஸ் லாஸ்ட், இதெல்லாமே இவரோட ஒர்க்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் இஸ் த 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியா கிரியேட்டட் இன் 2014? 2014 29th ஸ்டேட்டாக உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ, தெலுங்கானா தான். ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் 28 ஸ்டேட்ஸு அண்டு அப்புறம் 8 யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 யூனியன் டெரிட்டரி, லடாக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ஃபார்ம் பண்ணாங்க. ஜம்மு காஷ்மீர் எப்போ அப்படின்னா October 31, 2019. அப்புறம் இன்னொன்று பண்ணாங்க, என்னென்னா தாத்ரா நகர் ஹவேலி, அதையும் டமன் டியூ ரெண்டையுமே சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எப்போ? Jan 26, 2020. அடுத்து, த பிக் பேங் தியரி வாஸ் ப்ரொபவுண்டட் பை. பிக் பேங் தியரி ப்ரொபவுண்ட் பண்ணது ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்ஜ் லமாய்ட்ரு, இவர் தான். தாமஸ் கோல்ட் அப்படின்றவர், இவர் என்ன ப்ரொபவுண்ட் பண்ணார்னா, ஸ்டெடி ஸ்டேட் தியரி ஆஃப் யூனிவர்ஸ். அல்பர்னியோட முக்கியமான புக்கு கிதாப் உல் ஹிந்த். ஆலன் சண்டஸ், இவர் பல்சேட்டிங் தியரி அப்படின்னு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. பல்சேட்டிங் தியரி. அடுத்து, வேர் ஆர் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த OECD இஸ் லொக்கேட்டட்? OECD ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு. லொக்கேட் ஆகிருக்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸு ஆப்ஷன் டி, பாரிஸ், ஃப்ரான்ஸில் உள்ளது. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1961. நம்ம எல்லா ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஷார்ட்கட்டோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து, விச் எமினன்ட் பர்சன் இஸ் அசோசியேட்டட் வித் பர்தோலி? பர்தோலியில் அசோசியேட் ஆகிருக்கிறது யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன் அப்படின்னா, பர்தோலி சத்தியாகிரகா இவர் தான் பண்ணியிருப்பார். பர்தோலி சத்தியாகிரகா இயர் 1928. இது எதுக்குன்னா, அன்ஃபேர் டேக்ஸஸ் அதை இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இவர் பண்ணது தான் பர்தோலி சத்தியாகிரகா. குருநானக், இவர் யார் அப்படின்னா, சிக்கிசமோட ஃபவுண்டர். இவர் பிறந்த இடம் தல்வண்டின்னு ஒரு இடம் பாகிஸ்தானில். மகாவீரா, இவர் தான் 24th திருத்தங்கா ஜெயினிசமில். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம்னு சொல்லுவாங்க. பிறந்த இடம்னு பார்த்தோம்னா வைஷாலி, பீகாரில். அடுத்து, விச் ஸ்டேட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு இன் இந்தியா? இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எது கோல்டுக்கு அப்படின்னா கர்நாடகா. மேஜராக உள்ள கோலார் மைன்ஸ் அதுவே கர்நாடகாவில் தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தெலுங்கானா எதில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னா ரைஸு. ஜார்க்கண்டு கோலில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரு. சத்தீஸ்கர் பார்த்தோம்னா டின்ல. அடுத்த கொஸ்டின், இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ட்ராக்கர் பால் இஸ் அண்ட். ட்ராக்கர் பால்ன்றது இந்த மவுஸ்க்கு கீழே இருக்கிறது.
அது என்ன டிவைஸ்னால் இன்புட். ஏன்னா நம்ம இங்கே மூவ்மெண்ட் கொடுக்க நம்ம இன்புட் கொடுக்குறோம், அங்கே தான் சேஞ்ச் ஆகுது ஸ்க்ரீனில். இப்போ அது இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸில் வேறு என்னெல்லாம் வரும்? மவுஸு, கீபோர்டு, ஸ்கேனர், இதெல்லாமே இன்புட் டிவைஸில் வரும். அவுட்புட் டிவைஸில் வரக்கூடியது வெளியே நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கிறது எதுலலாம் கிடைக்கும்? ஸ்பீக்கரு, பிரிண்டர், இதெல்லாமே அவுட்புட் டிவைஸு. ஸ்டோரேஜ் டிவைஸில் ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க்கு, இதெல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸில் கொண்டு வந்துடலாம். ப்ராசஸிங்கில் பார்த்தோம்னா மதர் போர்டு, சிபியு, எல்லாமே ப்ராசஸிங். அடுத்த கொஸ்டின், ஹூ ஃபவுண்டட் த ஸ்லேவ் டைனாஸ்டி? ஸ்லேவ் டைனாஸ்டிக்கு இன்னொரு நேம் என்னென்னா மேம்லுக் டைனாஸ்டி இப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குதுபுத்தீன் ஐபக், இவர் தான் ஃபவுண்டரு. ரஷ்யா சுல்தான் அப்படின்றவங்க யாருன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் சுல்தானேட் ஆர் ரூலர். இந்தியாவிலே இவங்க தான். கியாசுத்தீன் பால்பன், இவர் 9th சுல்தானேட் ஆஃப் ஸ்லேவ் டைனாஸ்டி. நசுருதீன் முகமது, இவர் எல்டர் சன் ஆஃப் இட்டுட்மிஷ். அடுத்து, விச் இஸ் த ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் மேட் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அப்சரா. இது எப்போ வந்துச்சுன்னா 4th August 1956. இதை டிசைன் பண்ணது பார்க், இவங்க தான். சிர்ரஸ் அப்படின்றது செகண்ட் நியூக்ளியர் ரியாக்டரு. இது கனடா பேஸ்டு கொலாபரேஷனில் பண்ணது, 1960 கொண்டு வந்தது. அப்புறம் காமினி அப்படின்றது கல்பாக்கம் மினி ஆப்ரேட்டட் ரியாக்டர். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா யுரேனியம் 233 இதில் ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் துருவா அப்படின்றது இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு நியூக்ளியர் ரிசர்ச் ரியாக்டர். இது எங்கே இருக்குன்னா பார்க், ட்ராம்பே, மும்பை. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஹவ் பீன் ரெக்கக்னைஸ்டு பை த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஏன் அப்படி கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னா இது லான்ச் பண்ணது August 28, 2014. இந்த ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டு 1 வீக் பார்த்தீங்கன்னா 23 to 29 August வரைக்கும் ஹியூஜாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டு இந்த ஸ்கீமுக்காக. அதுதான் இங்கே ரெக்கார்டு. அடுத்து, ஹூ வாஸ் த வைஸ்ராய் அண்ட் த ராயல் கமிஷன் ஆன் சிவில் சர்வீசஸ் வாஸ் ஃபார்ம்டு இன் 1912 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி லார்டு ஹார்டிங். அவர் பீரியடில் தான் ராயல் கமிஷன் சிவில் சர்வீஸ்க்கு ஃபார்ம் பண்ணது 1912. லார்டு கர்சன், இவர் யார் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆக்ட், இந்தியா யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 பாஸ் பண்ணது இவர் தான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 அதுவும் கர்சனோட பீரியடில் தான் நடந்திருக்கும். லார்டு டஃபரின், இவர் ரூல் பண்ணுறப்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஐஎன்சி இது நடந்திருக்கும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க டஃபரின் ரூல் பண்ணுற டைமில் தான். அடுத்து, லார்டு இர்வின், இவர் காந்தி இர்வின் பேக்ட் 1931 அது மூலிமா தெரிய வர்றாரு. அடுத்த கொஸ்டின், இன் விச் இயர் டிட் த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் இன் இந்தியா ஸ்டார்ட்ஸ்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லெஸ் தென் 50% கவர்மெண்ட் ஸ்டாக்கை வெளியே விற்பாங்க, அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். அதுவும் பப்ளிக் செக்டாரில் உள்ளதை இப்படி விற்கிறது பேர் தான். இது எப்போ வந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1991 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து, விச் ஸ்டேட் டஸ் நாட் ஹேவ் எ விதான் பரிஷத்? விதான் பரிஷத்னா ஒன்றும் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லாத ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி கேரளா. மொத்தமே பார்த்தோம்னா 6 ஸ்டேட்டில் தான்
விதான் பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். எல்லா ஸ்டேட்லேயுமே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது இருக்கும். ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடியது 6 ஸ்டேட்டில் தான். அது என்னது அப்படின்னா, அது ஈஸியாக ஷார்ட்கட்டோடய சொல்லிடுறேன். கும்பாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. KUMBAT கும்பாட். K ஃபார் கர்நாடகா, U ஃபார் UP, M ஃபார் மகாராஷ்டிரா, B ஃபார் பீகார், A ஃபார் ஆந்திரா, T ஃபார் தெலுங்கானா. இது தெலுங்கானா, ஆந்திரா பக்கத்து ஸ்டேட் வச்சுருக்காங்கன்றது தெரியும். அடுத்து கும்பாட் அப்படின்றதுல கர்நாடகா, UP, மகாராஷ்டிரா, பீகார் அதானே வச்சுக்கோங்க. இந்த 6 தான். 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உண்டு. இது 3லையுமே ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. கேரளாவில் கிடையாது. அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் தட் மீடியேட் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் தட் டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ் டு அண்ட் ஃப்ரம் த பிரெயின். நர்வ் ஃபைபர் கம்போஸாக மேடாக இருக்கிறது. ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை வேகமாக பிரெயினுக்கு கொண்டு போயிட்டு அதிலிருந்து கொண்டு வர்றதுக்கான வேலையை பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்பைனல் கார்டு தான் இந்த வேலையை பண்ணோம். மசில்ஸ்ன்றது சாதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஹார்ட்டு இதயம் அது தெரிஞ்சது. ரிப்கேஜ்ன்றது நம்ம லங்ஸு ஹார்ட்டெல்லாம் லங்ஸ் ஹார்ட்டு இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கெலிட்டன் லேயர், அதுதான் ரிப்கேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில்கோட் சேனல்.